கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாம் கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து தியானம் செய்வோம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது கலாத்திய சபையை பார்த்து தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதான வார்த்தை மிக முக்கியமாக சபைக்கு, கலாத்திய சபைக்கு எழுதுகிறதான வார்த்தை. இந்த கலாத்திய சபையை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களில் உலகமெங்கும் இருக்கிற எல்லா திருச்சபையும் புத்தி இல்லாமல் காணப்படுகிறது. பக்தி இருக்கிறது, முக்தி அடைவதற்கு பக்தி இருக்கிறது, ஆனால் புத்தி இல்லாமல் அநேக நேரங்களிலே சபை மக்கள், சரீரமாகிய சபையில் உள்ள மக்கள் புத்தி இல்லாமல் நடந்து கொள்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். கலாத்திய சபை மாத்திரமல்ல, உலகமெங்கும் இருக்கிற எல்லா சபையும், சபை என்றால் கூடி வருகிறதான இடம், அங்க கூடி வருகிற மக்களுக்கு தான் சபை என்று பெயர். கூடி வருகிற இடம் என்றால் மக்கள் கூடி வருகிறதான இடம். ஆண்டவராகிய இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்று சபையிலே சேர்க்கப்பட்டு கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற ஜனம்தான் தேவனுடைய சபை. தேவனுடைய ஜனமாகிய சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை புத்தி இல்லாத கலாத்தியரே. இன்றைக்கு ஜனங்கள் புத்தி கெட்டு போய் காணப்படுகிறார்கள். திருவசனத்தை அவமதிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள், நேசிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஆனால் புத்தியீனமாக நடந்து கொள்ளுகிறார்கள், புத்தி இல்லாமல் காணப்படுகிறார்கள். தேவனை அறிகிற அறிவு, இந்த தேவனை அறிகிற அறிவு எந்த மனுஷனுக்குள் இருக்கிறதோ அவன் புத்தியாய் நடந்து கொள்வான். பக்தியுள்ளவர்களை அநேகர் காண்கிறார்கள், ஆனால் அவர்கள் புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறார்களா? வேதம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவன் கன்மலை மீது வீட்டை கட்டுவான். இன்றைக்கு கன்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மீது தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இந்த உலகத்தின் மீதுதான் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை மண் மீது கட்டப்பட்டிருக்கிறது. மண் மீது என்றால் இந்த பூமியின் மீது, பூமி என்றால் இந்த உலகம், உலகத்தில் உள்ள ஜனம், உறவுகள், மாம்சம்,
மாம்ச சிந்தை, மாம்ச எண்ணங்கள், மாம்ச சுபாவங்கள், மாம்ச பழக்க வழக்கங்கள், இவைகளிலே தான் ஒவ்வொரு மக்களும் இருக்கிறார்களே தவிர ஆவிக்குரிய நிலைக்கு முழுமையாய் வருவது கிடையாது. அநேக மக்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கும்படி போகிறார்களா? ஆலயத்துக்குள் வருகிறவர்கள் மனிதனை பார்க்கிறார்கள், மனுஷியை பார்க்கிறார்கள், வசதியை பார்க்கிறார்கள். ஆனால் திருமறை என்ன சொல்கிறது என்பதை கவனிக்கிறார்களா? இல்லை. சிந்திக்க வேண்டும். புத்தி இல்லாமல் இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, கன்மலை மீது வீட்டை கட்டியவன் பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து அதன் மேல் மோதியும் அது அசையாது. ஏனென்றால் அது கன்மலை மீது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கன்மலை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கன்மலை மீது கட்டப்படுகிற வீடு ஆவிக்குரிய வாழ்க்கை. அந்த ஆவிக்குரிய மனிதன் விசுவாசத்திலே நிலைத்திருப்பான், சத்தியத்திலே நிலைத்திருப்பான், அன்பிலே நிலைத்திருப்பான். ஆனால் மணலின் மீது கட்டப்படுகிற வீடு பெருமழை பெய்து பெருமழை வந்து அதன் மேல் மோதும் பொழுது அந்த வீடு இடிந்து போகிறது, விழுந்து போகிறது, மறைந்து போகிறது. மணல் மீது கட்டப்பட்டதான ஒரு வாழ்க்கை, மாம்சமான எண்ணம், மாம்ச சிந்தை, மாம்சத்துக்குரிய காரியங்களை யோசிப்பது, அன்றாட வாழ்க்கையின் தேவையை சிந்தித்துக் கொண்டிருப்பது, நாளைய தினத்தை குறித்து சிந்திப்பது, அடுத்த வாரத்தை குறித்து சிந்திப்பது, அடுத்த மாதத்தை குறித்து. வேதம் சொல்கிறது, நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை நீ அறியாயே. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கிருபையாய் கொடுக்கப்படுகிறது. ஆகவே இந்த கிருபையாய் கொடுக்கப்படுகிற வாழ்க்கையை ஆவிக்குரிய மனிதன் கிருபையை பற்றி கொள்வான், கிருபையிலே நிலைத்திருப்பான், கிருபையை சார்ந்து கொள்வான். ஆனால் மண்ணான மனிதனோ, மாம்சமான மனிதனோ, உலக பிரகாரமான மனிதனோ, அவருடைய எண்ணங்கள் கிருபையை பற்றி சிந்திக்காது. கிருபையை பற்றி சிந்திக்கிறவன் ஆவிக்குரியவன் மாத்திரம்தான். ஆனால் உலகத்தையும் உலகத்துள்ளவைகளையும் அன்றாட தேவைகளையும் அன்றாட வாழ்க்கையும் சிந்திக்கிறவன் மண்ணான மனிதன், மனுஷீக மனிதன், மாயையான மனிதன். மணல் மீது கட்டப்படுகிறதான, மணல் மீது தன் வீட்டை கட்டுகிறதான மனிதன். என் அன்புக்குரியவர்களே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும்போது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அநேகரை ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், என்ன பயன் அடைந்தீர்கள்? நாங்கள் நல்ல வேலை செய்கிறோம், நல்ல சாப்பிடுகிறோம், நல்ல வீட்டை வாங்கியிருக்கிறோம், கார் வாங்கியிருக்கிறோம், தோட்டம் துறவுகளை வாங்கியிருக்கிறோம், மெத்த படித்திருக்கிறோம். நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் ஒரு மாற்றமும் இல்லை. நாங்கள் பார், கடவுளை ஏற்றுக்கொள்ளாமலே நன்றாக தான் இருக்கிறோம். கடவுளை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஏன் இப்படி வறுமையிலே, தரித்திரத்திலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த கடவுள் உங்களுக்கு என்ன செய்தார், கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்தார் என்று சொல்லி உங்களை அநேகர் திசை திருப்பி கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். உங்களை திசை திருப்புகிறவன் யார்? உங்களை மயக்குகிறவன் யார்? உங்களை மயக்குகிறவன்
பிசாசானவன், உங்களை மயக்குகிறவன் பொய்யானவன், உங்களை மயக்குகிறவன் இந்த லோகத்தின் அதிபதி. என் அன்புக்குரியவர்களே, மயக்கினவன், சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? ஏதேனிலே தேவனால் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் சாத்தானின் தந்திரத்தினால், சாத்தானுடைய சூழ்ச்சியினால் அவர்கள் மயங்கி போனார்கள். தேவன் எதை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அதை நீ புசிக்கும் நாளில் சாகமாட்டாய் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாத்தான் தவறான வழி நடத்தினபடினால், அவர்களை மயக்கினபடியினால், அவர்களை ஏமாற்றினபடியினால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். ஏவாள் தான் முதலில் வஞ்சிக்கப்பட்டாள். சாத்தான் யாரை மயக்கினான்? முதலாவதாக ஏவாளை மயக்கினான். ஏவாள் அவனுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டாள், ஏமாற்றப்பட்டாள். ஆகவே ஏவாள் சத்தியத்திற்கு செவி கொடுக்காமல் போனாள், கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாள். கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே அவள் வஞ்சிக்கப்பட்டாள். அவள் வஞ்சிக்கப்பட்டது இல்லாமல் அவளுடைய புருஷனாகிய ஆதாமையும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணினாள். ஆகவே இருவரும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போனார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் போனார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவர்களை மயக்கினவன் யார்? தேவனால் தள்ளப்பட்டதான தூதன் அவர்களை மயக்கினான். அந்த தூதனுக்கு பெயர் சாத்தான். அவனுக்கு பழைய பாம்பு என்று பெயர், அவனுக்கு வலு சர்வம் என்று பெயர், அவன் பிசாசுகளின் தலைவன் என்று பெயர். இப்படி பல பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏதேனிலே அவர்களை பிசாசானவன், சாத்தானானவன் மயக்கினான். என் அன்புக்குரியவர்களே, ஏதேன் திருச்சபைக்கு நிழலோட்டமாக இருக்கிறது. ஏதேன் சபைக்கு நிழலோட்டமாக இருக்கிறது. எப்படி ஏதேனிலே அவர்களை மயக்கினானோ அப்படியே திருச்சபையிலும் இன்றைக்கு ஜனங்களை பிசாசு மயக்கி கொண்டிருக்கிறான். வேலை வேலை என்று ஓட செய்கிறான், பணம் பணம் என்று ஓட செய்கிறான், பதவி பதவி என்று ஓட செய்கிறான், சுகபோகமான வாழ்க்கையை நோக்கி ஓட சொல்லுகிறான், அழிந்து போகிறதான பொருட்களுக்காக மனிதனை ஓட செய்கிறான். என் அன்புக்குரியவர்களே, தேவன் நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை தர வல்லவராக இருக்கிறார். மறைவான மன்னாவை கொடுக்க அவர் ஆவலாய் இருக்கிறார். ஆனால் அதற்குள்ளே பிசாசானவன் மயக்குகிறான். ஏதேனிலே மயக்கினவன், ஏதேனிலே ஆதாமையும் ஏவாளையும் மயக்கினவன் வனாந்தரத்திலே ஆண்டவராகிய இயேசுவையும் மயக்கும்படி வந்தான். இயேசு ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்த பிறகு அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. பிசாசு அவரை மயக்கினான். இயேசுவே, நீ தேவகுமாரன், இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும் என்று சொன்னான். அதற்கு அவர், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லி
பிசாசை எதிர்த்து நின்றார். இரண்டாம் விசை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தி, ஆண்டவரே, தேவகுமாரனே, நீர் மேலிருந்து கீழே குதியும், உம்மை தூதர்கள் தாங்கிக் கொண்டு போவார்கள் என்று அவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மயக்கத்தினாலே, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏமாற்ற பார்த்தான், மயக்க பார்த்தான். இயேசு அவனை கடிந்து கொண்டார். மூன்றாம் விசை ஆண்டவராய் இயேசுவை உயர்ந்த மலையிலே கொண்டு போய் நிறுத்தி, இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உனக்கு கொடுக்கிறேன், என்னை பணிந்து கொள் என்று சொல்லி அவரை மயக்கினான். இயேசு மயங்கவில்லை. அவனை அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி அவனை விரட்டி அனுப்பினார். என் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். படைத்தவரை, பராபரனை, பரம்பொருளை, எம்பெருமானை, இயேசுபிரானை பிசாசு மயக்கலாம் என்று நினைத்தான். ஏனென்றால் அவர் தேவகுமாரன், அவர் இரட்சகர். அவரை மயக்க முடியாது, அவரை ஏமாற்ற முடியாது, அவரை வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ளே இருந்தால் அவர் உன்னை வழி நடத்துவார். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ பின்பற்றினால் உன்னை பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு அநேக மக்களை பிசாசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். மண்ணாசையினால், பொன்னாசையினால், பெண்ணாசையினால், பண ஆசையினால், பொருளாசையினால் மனிதன் தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறான். பிசாசு மண்ணாசையை, பொன்னாசையை, பெண்ணாசையை, பண ஆசையை, பொருளாசையை காட்டி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் சுகபோகமான வாழ்க்கையை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை வாழாமல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அகம்பாவமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆணவம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். தங்களுடைய மனம் போன போக்கிலே கிறிஸ்தவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, திருச்சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, உன்னை பிசாசு மயக்குகிறான். இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும், சுகபோகமாய் வாழ வேண்டும், அந்தஸ்தோடு வாழ வேண்டும், அதிகாரத்தோடு வாழ வேண்டும், மிகவும் பிரபலமாய் வாழ வேண்டும், கொடிகட்டி பறக்க வேண்டும் என்று சொல்லி மனிதன் வஞ்சிக்கப்படுகிறான். அன்புக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. எல்லாம் நம்மை விட்டு கடந்து போய்விடும். எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும், பணக்காரியா இருந்தாலும், கோடீஸ்வரனா இருந்தாலும், இந்த உலகத்தில் எதையும் நாம் கொண்டு போக முடியாது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை நேசிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள், ஆனால் அதன்படி நடப்பது கிடையாது. இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவன் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் நித்தியத்துக்குள்ளே போக முடியும். ஆகவே நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் சத்தியத்தை கை கொள்ள வேண்டும், சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், சத்தியத்துக்காக நிலைத்திருக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். இன்றைக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக பிசாசு மயக்கிக் கொண்டிருக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனைக்கு போனால் போதும். அதுவும் அநேக திருச்சபையிலே 5 ஆராதனை நடக்கிறது, 7 ஆராதனை நடக்கிறது, தொடர்ந்து ஆராதனை நடக்கிறது. நீ எந்த ஆராதனைக்கு வேணாலும் போகலாம், எப்பொழுது வேணாலும் ஆராதனைக்கு கலந்து கொள்ளலாம். ஆராதனை என்பது என்ன?
துவக்க ஜெபம் முதல் முடிவு ஜெபம் வரைக்கும் இருந்து ஆசீர்வாதம் பெற்று செல்வதுதான் ஆராதனை. இன்றைக்கு பாடல் பகுதிக்கு கொஞ்சம் பேர் போகிறார்கள், காணிக்கை நேரத்துக்கு கொஞ்சம் பேர் போகிறார்கள், செய்தி நேரத்துக்கு கொஞ்சம் போகிறார்கள். சிலர் சபையில போய் கால் வைத்து வந்தால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி சபைக்கு போகிறார்கள். அது சத்தியம் அல்ல. ஆராதனை என்பது புத்தியுள்ள ஆராதனை, பக்தியுள்ள ஆராதனை, பரிசுத்தமுள்ள ஆராதனை. ஆராதனை பரலோகத்துக்கு நிழலாட்டமாக இருக்கிறது. பரலோகத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள், பாடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள், அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள், அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஒரு 2 மணி நேரம் போய் ஆலயத்தில் உட்கார்வது ஆராதனை அல்ல. நீ காணிக்கை செலுத்துவது ஆராதனை அல்ல. நீ துதி ஆராதனை நடக்கும்போது மாத்திரம் அவர்களோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் துதித்து விட்டு ஆராதித்து விட்டு செல்வது ஆராதனை அல்ல. நீ கொஞ்ச நேரம் போய் ஆலயத்தில் தேவ செய்தி கேட்பது ஆராதனை அல்ல. நீ தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி நடப்பதுதான் ஆராதனை. இன்றைக்கு பிசாசு அநேகரை வஞ்சிக்கிறான், அநேகரை ஏமாற்றுகிறான், அநேகரை மயக்குகிறான். இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் மயக்கத்தினால் இருக்கிறார்கள், புத்தி மயக்கத்தினால் இருக்கிறார்கள், புத்தி மயங்கி போய் இருக்கிறார்கள், தேவனை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள், தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை பணம் அல்ல, பதவி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை பக்தியானது, கிறிஸ்தவ வாழ்க்கை புத்தியானது, கிறிஸ்தவ வாழ்க்கை விசேஷித்தமான ஒரு வாழ்க்கை என்பதை மறந்து போகக்கூடாது. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக கிறிஸ்தவர்களை மயக்கிக் கொண்டிருக்கிறான், பிசாசு மயக்கிக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் மயக்கத்திலே இருக்கிறார்கள். நாம் கேள்வி போட்டிருப்போம், பசி மயக்கத்தில் இருப்பது வேற. என்ன மயக்கத்தில்? இச்சை மயக்கத்தில் இருக்கிறது வேற. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? என்ன விதமான மயக்கம்? சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக. சத்தியமாவது என்ன? நாம் ஏன் சத்தியத்தை கேட்கணும்? நாம் ஏன் சத்தியத்தின்படி நடக்கணும்? ஆலயத்துக்கு போறோமா, அது போதும். அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதல்ல வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை என்ன? வேதத்தை வாசித்து தியானித்து விசுவாசித்து அதன்படி நடப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் சத்தியத்தின்படி நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவன். இப்போ அவருக்கு பின்னே வர வேண்டுமானால் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னே வர வேண்டும். ஆபிரகாமை பாருங்கள், நோக்கி பாருங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தான். அவன் ஊரை விட்டான், உறவை விட்டான், தன் இனத்தை விட்டான், தன் ஜனத்தை விட்டான், தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு தேவனை பின்பற்றினான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்தான். தேவனை விசுவாசித்ததினால அவன் நீதிமானாக்கப்பட்டான். அவருடைய விசுவாசம் நீதியாய் எண்ணப்பட்டது. அப்படிப்பட்ட ஆபிரகாம், தேவனை பின்பற்றின ஆபிரகாம் சத்தியத்திற்கு செவிசாய்த்தான், சத்தியபரனுக்கு செவிசாய்த்தான், சத்தியவானுக்கு செவிசாய்த்தான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில தேவன் தம்முடைய திட்டத்தின்படி அவனை ஆசீர்வதித்து அவனை மேன்மையாய் மகிமையாய் சாட்சியாய் நிறுத்தினார். இன்றைக்கு உங்களையும் அவர் சாட்சியாக நிறுத்த வல்லவராயிருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த வசனத்தின்படி இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொன்னது போல, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? யூதாஸ் காரியோத்து அப்படிதான் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் பண ஆசை உள்ளவனாய் தேவகுமாரனாகிய இயேசுவை காட்டி கொடுத்து அந்த பணம் அவனை காப்பாற்றவில்லை. அந்த பணம் அவனை சாகடித்து விட்டது. அவன் அந்த பணத்தை வாங்கின பின்பு நாண்டு கொண்டு செத்தான். ஆகவே பணம் எந்த மனிதனையும் வாழ வைக்காது, சத்தியம் எந்த மனிதனையும் வாழ வைக்கும். சத்தியம் அவனை விடுவித்து அவனை நித்தியத்திற்கு கொண்டு செல்லும். சத்தியத்தை பின்பற்றின சீஷர்கள் எல்லாம் நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவீர்களானால் நித்தியத்திற்குள் போக முடியும் என்பதை மறந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. கலாத்திய சபைக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார், இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். சீஷர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், யூதர்களுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், பிலாத்தின் மனைவிக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். ஆகவே வெளிப்படுத்தப்பட்ட இயேசுவை பற்றித்தான் பவுல் பிரசங்கித்தான். அவனுடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் தரிசனமானார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் பிரத்யட்சமாய் தரிசனமாக வல்லவராய் இருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து நடப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆகவே விசுவாசியுங்கள். இயேசு தேவ குமாரன் என்பதை விசுவாசியுங்கள். இயேசு உங்களுக்காய் மரித்தார் என்று விசுவாசியுங்கள். இயேசு உங்களுக்காய் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசியுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு மீண்டும் வருவார் என்று விசுவாசியுங்கள். இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஆகவே இயேசுதான் சத்தியம், வசனம்தான் சத்தியம், இந்த வேதம் தான் சத்தியம். ஆகவே இந்த வேத வசனத்தை கேட்டு எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ அவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில மங்களம் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில சுபிட்சம் உண்டாகும், அவருடைய வாழ்க்கையில தேவ ஆசீர்வாதம் உண்டாகும். தேவன் அவனை இந்த பூமியில மேன்மையாய் மகிமையாய் சாட்சியாய் நிறுத்துவார். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே இந்த புத்தி இல்லாத கலாத்தியரை போல நீங்கள் இருக்க வேண்டாம் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். புத்தியுள்ள கிறிஸ்தவர்களாயிருங்கள், புத்தி இல்லாத கிறிஸ்தவர்களாயிராதீர்கள். புத்தியுள்ளவன் தன் வீட்டை கன்மலை மீது கட்டுகிறான். ஆகவே உங்கள் வாழ்க்கையும் கன்மலையாகிய இயேசுவின் மீது கட்டப்படுவதாக. புத்தி இல்லாத மனிதன் வீட்டை மணல் மீது கட்டுகிறான். ஆகவே மணல் என்றால் இந்த உலகம், உலகத்தின் அழிவு, உலகத்தின் ஆடம்பரம், உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் சுகபோகம் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் என் தேவனுடைய வார்த்தையோ ஒருபோதும் அழிந்து போகாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். உங்கள் எதிராளியாக பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு எதிர்த்து நின்றார், அவன் ஓடி போனான். கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதிர்த்து நில், சத்தியத்திற்காய் நில், இயேசுவுக்காக நில். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். இன்றைக்கு பிசாசு அநேகரை மயக்கிக் கொண்டிருக்கிறான். என் அன்பு தம்பி தங்கச்சி, என் அன்பு சகோதரே சகோதரியே, திருச்சபையே, கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே, பிசாசு உலகத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறான், கிறிஸ்தவனை மயக்கிக் கொண்டிருக்கிறான். மயங்கிடாதே வாலிப தம்பி, மயங்கிடாதே வாலிப தங்கச்சி, மயங்கிடாதே. கிறிஸ்தவனே கிறிஸ்தவளே, இந்த உலகத்துக்கு மயங்கி உலகத்தின் பின் போகாதே. உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் உன் நம்பிக்கையை வைக்காதே. லோத்தின் மனைவி நினைத்துக்கொள், அவளை பிசாசு மயக்கினான். ஆகவே அவள் தன்னுடைய சொத்து சுகம் தன்னுடைய விட்டு வந்த எல்லாவற்றையும் திரும்பி பார்த்தாள். ஆகவே உப்பு தூணால் மாறிப்போனாள். இன்றைக்கு நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் உப்பு தூணாக தான் மாற வேண்டும்.
சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போனால் சாம்பலாக தான் மாற முடியும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போனால் நரகத்துக்கு தான் போக முடியும். ஆகவே சிந்தியுங்கள், திருந்துங்கள், இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவுக்காக வாழுங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கிருபை தாரும். சாத்தான் அவர்களை வஞ்சிக்காதபடிக்கு, உலகம் வஞ்சிக்காதபடிக்கு, மாம்சம் வஞ்சிக்காதபடிக்கு, பிசாசு வஞ்சிக்காதபடிக்கு ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளும். உலகத்தின் மயக்கத்திலே உழன்று போகாதபடிக்கு, உலகத்தின் ஆண்டவரே அழிந்து போகிற காரியங்களை பின்பற்றாதபடிக்கு உம்மை பின்பற்ற கிருபை செய்யும். ஆண்டவரே, யாரெல்லாம் மயங்கி தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இழுத்துக் கொள்வீராக, அவர்களெல்லாம் மீட்டுக் கொள்வீராக, அவர்களெல்லாம் இழுத்துக் கொள்வீராக, அவர்களெல்லாம் ரட்சித்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் வாழ, உமக்காக சாட்சியாக நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.